நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, இது எத்தனை ஈத்து மாடுங்க? இது 3 ஈத்தியாச்சுங்க. 3 ஈத்து ஆயிருச்சா? இது 3 ஈத்து ஆயிருச்சா? எல்லாம் ஹெச்எப் மாடு தான். 10, 15, 12 நாங்கள் கறந்து வாங்க மாட்டோம், தண்ணி வச்சிருவாங்க. அவங்களே கறந்து எடுத்துகிட்டு போய் அவங்க சப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 30 ரூபா வாங்குறது ரொம்ப கம்மி இல்லைங்க? கம்மி தானுங்க. பிரைவேட்டில் ஓட்டுனா 60 ரூபா. தளபதி விஜய் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குங்கிறீங்களா? என்னமோ கொஞ்சம் நாள் போனதான் சமயம் தெரியும். எல்லாம் கறக்கிற மாடு தான். அது என்ன, அது ஒரு 10 லிட்டர் வரும் பாரு, இது ஒரு 10 லிட்டர் வரும். எத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்க? எப்போ நான் பிறந்ததுலேருந்து மாடு இருக்குது, எப்போ பார்த்தாலும் மாடு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த வயசுலேயும் நீங்கள் மாடு வளர்க்குறீங்களா? எப்படி வயசான காலத்துலேயும் கஷ்டமா இல்லையா? என்னப்பா சாமி, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? எவ்வளோ வருமானம் இதில் எடுக்கிறீங்க? மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரும். ஐயா, வெறும் 1000 ரூபாய்க்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? அப்புறம் நம்ப மாட்டேங்கய்யா. ஒரு 50,000 எடுப்பீங்களா இதில்? 50,000 ரூபா? 50,000 வராது. 50,000 ரூபா? 50,000 வராது. மாடு இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் தொழில். சரி, வயசாகி போச்சு, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம ஏன் போய் இந்த மாடு வளர்த்துட்டு சம்பாரிச்சு வச்சுக்கோணுமில்ல சாமி. சம்பாரிச்சு வச்சிருந்தா தான் உட்காந்து சாப்பிடலாம். ஜடையம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு ஐயா வந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே மாடு உழைக்கும் தொழில் தான் என்னுடைய பிரதான தொழில், என்னுடைய உயிரே மாடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலை வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இந்த ஒரு 70 வயதுக்கு மேலே கூட ஒரு 25,000 ரூபா இந்த மாட்டின் மூலமாக நான் எடுத்துட்டு இருக்கேங்கிறத பதிவு பண்ணாரு. ஐயா கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. ரங்கசாமி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் தொழில் என்ன? தொழில் இதே தான், மாடு மேய்க்கிற தொழில். தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? கொஞ்சம் நேரம் ஒரு நாள் போனால் தான் தெரியும். நீங்க எம்ஜிஆர் எல்லாம் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் எல்லாம் தெரியும். எம்ஜிஆர் காலத்துல வந்து இருந்தது. அதே தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்கிறீங்களா? என்னமோ கொஞ்சம் நாள் போனால் தான் சமயம் தெரியும். ஆமா ஆமா. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 3 மாடு. மாடு எல்லாம் ஹெச்எப் மாடு தான் போல இருக்கே. எல்லாம் கறக்கிற மாடு தான். நல்லா எவ்வளோ லிட்டர் கலக்குதுங்க ஒரு நாளைக்கு? அது என்ன, அது ஒரு 10 லிட்டர் வரும் பாரு, இது ஒரு 10 லிட்டர் வரும். இது 10 ஒரு வேலைக்கா? இல்லை, 2 நேரத்துக்கு. இல்லையே, பார்த்த மாடு நல்லா இருக்கே. இருந்தாலும் அவ்வளோதான் வரும். அது 5 லிட்டர் தான். இப்போ என்னங்க சினையா இருக்குதா? இல்லை, இன்னும் சினை சேர்த்துல. இப்போ கண் போட்டு 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஆயிடுச்சுங்களா? சரி சரி சரி. இது 2-3 மாதம் ஆச்சு. சரி, இந்த மாட்டுக்கு எத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்க? எப்போ நான் பிறந்ததுலேருந்து மாடு இருக்குது. இருந்தால் நான் வந்து வேறு போய் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். மாடு எப்போ பார்த்தாலும் மாடு இருந்துகிட்டே இருக்கு. மாடு இருந்துகிட்டே இருக்கும். இப்படி செட்டெல்லாம் நீங்கள் போட்டு தானுங்களா? ஆமாம். இப்போ இந்த வயசுலேயும் நீங்கள் மாடு வளர்க்குறீங்களா? எப்படி வயசான காலத்துலேயும் கஷ்டமா இல்லையா? என்னப்பா சாமி, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? எவ்வளோ வருமானம் இதில் எடுக்கிறீங்க? ஏதோ ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரும். ஐயா, வெறும் 1000 ரூபாய்க்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? அப்புறம் நம்ப மாட்டேங்கய்யா. 50,000 எடுப்பீங்களா இதில்? 50,000 ரூபா? 50,000 வராது, ஒரு 25 வரும். இப்போ உண்மை வருது பார்த்தீங்களா? 1000 ரூபான்னு சொன்னது போய் 25,000. ஏங்கய்யா, வெத்தலை பாக்கு போட்டே தான் இருப்பீங்களா? வெத்தலை பாக்கு போடுவேன். வெத்தலை பாக்கு ஏதோ சும்மா இருக்கும்போது அப்புறம் போட என்ன பண்ண. ஆமாம் ஆமாம். மாடு வளர்க்குறது எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். வளர்க்குறது என்ன சாமி, காட்டில் கொண்டு போய் மேய்ச்சிட்டு காட்டில் மேய போடுவோம், மசால் புல் போடுவோம், அது கொண்டு வந்து போடுறது. இப்போ வேறு ஒன்று புள்ள பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுவோம். பால் அதிகமாக கறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதான் பருத்தி கொட்டை புண்ணாக்கு தான் போடணும். எத்தனை வருஷமாக மாடு வளர்க்குறேன்னு சொன்னீங்க? பிறந்ததுலேருந்தே? நாம் எங்கள் அப்பா வச்சுருந்தா, எங்கள் அப்பா போனதுலேருந்து நாங்கள் மறுபடியும் வச்சுட்டு இருக்கிறோம். 70 வருஷமாக மாடு வளர்க்குறீங்க? 70 வருடமா? அதிகபட்சமாக எத்தனை மாடு வச்சுருந்தீங்க? அதுக்கு முன்னே எல்லாம் ஒரு 6-7 வச்சுருப்போம். அப்புறம் அவங்க போன பிறகு இப்போ நான் ஒரு 3-4 வச்சுருப்போம். மாடு இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் தொழில். தோட்டம் பார்த்துட்டு மாடை பார்த்துட்டு இருக்கிறது. சரி, வயசாகி போச்சு, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம ஏன் போய் இந்த மாடு வளர்த்துட்டு சம்பாரிச்சு வச்சுக்கோணும். சம்பாரிச்சு வச்சுக்கலான்னு காமிச்சிங்களா? அது காட்டுங்க. சம்பாரிச்சு வச்சிருக்கோம். சம்பாரிச்சு வச்சிருந்தா தான் உட்காந்து சாப்பிடலாம். இல்லைன்னா அப்புறம். ஐயாக்கு எத்தனை ஏக்கர் இடம் இருக்குங்க? ஒரு 3 ஏக்கர் இருக்குது. 3 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் என்னென்ன நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்க? மக்காசோளம், இப்போ வாழை எல்லாம் போடுவோம். இது எல்லாமே உங்களோட இடம் தான்? இல்லை, அது வாழை வேறு, நம்மளுக்கு அங்கே பாரு, அங்கே தென்னை மரம் தெரியுது, அந்த சைடு இருக்குது. சரி, அப்படியே மாடு பக்கத்தில் போகலாங்களா? போகலாம். இது எத்தனை ஈத்து மாடுங்க? இது 3 ஈத்தியாச்சுங்க. 3 ஈத்து ஆயிடுச்சா? வெள்ளை மாடு? அது 3 ஈத்தியாச்சு. இது 3 ஈத்து ஆயிடுச்சா? ஹெச்எப் மாடு தான் வச்சிருக்கீங்க. ஆனால் எல்லாம் 20 லிட்டர் வரைக்கும் கறக்குங்கிறாங்களா ஐயா? அதெல்லாம் இந்த பக்கம் இல்லை சாமி. 20 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடே ஆறுது இல்லை. எல்லாம் கம்மியாக தான் கறக்குதுங்கிறீங்களா? எல்லாம் 10, 15, 12 இப்படித்தான். மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்குதுங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு காலையில் 10 லிட்டர் ஊற்றுவேன். ஒரு நாளைக்கு 12 லிட்டர் ஊற்றுவேன்.
சாயங்காலம் ஒரு 7-8 வரும். இப்போ பால்காரன் வருவா. பால்காரர் தான் ஊற்றுறீங்களா, சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டு இருக்கீங்க? பால்காரன் ஊற்றுறோம். பால்காரருக்குன்னா எவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கய்யா? 30 ரூபா 1 லிட்டருக்கு. கறக்கிறது நீங்கள் கறப்பீங்களா, அவங்க கறந்துக்கலாம்? நீங்கள் கறந்த ரேட்டு அதிகமாக கிடைக்கும்ல? அவன் நாங்கள் கறந்தால் வாங்க மாட்டான், தண்ணி வச்சிருவாங்க. பால்காரங்களே தண்ணி வச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க. அவன் வந்து அவன் தான் கறக்கணும். அவங்களே கறந்து எடுத்துகிட்டு போய் அவங்க சப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 30 ரூபா வாங்குறது ரொம்ப கம்மி இல்லைங்க? கம்மி தானுங்க, ரொம்ப குறைவாக தானே கிடைக்குது. கம்மி தான். பிரைவேட்டில் ஊற்றுனா 60 ரூபா. நீங்களே தனியாக சப்ளை ஊற்றுனா 60 ரூபா. அவன் வந்து கறந்தா 30 ரூபா. அது வயசான காலத்தில் உங்களால் பண்ண முடியாது. நாங்கள் போக முடியல. சப்போர்ட்டுக்கு யார் இருக்காங்க ஐயா? பையன் இருக்கிற அவங்க தனியாக போயிட்டாங்க சாமி. அந்த அம்மாவும் நான் வீட்டில் அவன் அம்மாவும் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இருக்கிறோம். சரி, இந்த சாணம்லாம் என்ன பண்ணுறீங்க? எரு சாணம்லாம் காட்டுக்கு போயிருப்போம். யார் காட்டுக்கு? நம்ம காட்டுக்கு தானே. உங்கள் காட்டுக்கே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இப்போ இருக்கிற சந்ததியெல்லாம் மாடு வளர்க்குறதுக்கெல்லாம் யாரும் வர்றதில்லை. ஒரு சேனை மாடு வந்து கண்ணு போடுற டைமில் எப்படி பராமரிக்கணுங்க? அதை எப்படி பார்த்துக்கணும்? இப்போது பெண்களே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்சீவாக இருக்கிற டைமில், மாசமாக இருக்கிற டைமில், அந்த குழந்தை பிறக்கிற டைமில், அந்த கடைசி 1 மாதத்தில் ரொம்ப கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாட்டை வந்து எப்படி பார்த்துக்கணும்? அதே மாதிரி தான் மாடு இப்போ மேவ போடுறது, தண்ணி காட்டுறது, இதுதான். இருந்தாலும் நம்மக்கிட்டலாம் அந்த அளவுக்கு பக்கம் இல்லை. வைக்கிறீங்க, நல்லா வச்சுருக்காங்க. அந்த டைமில் மாடு எந்த மாதிரி இருக்குங்க? கண்ணு போடுற டைம்லாம் எப்படி? நல்லா இருக்குது. இப்போ இது 2-3 மாதம் ஆச்சு செனை பண்ணி. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் இருக்க நல்லா இருக்குது. கண்ணு போட்டால் பால் கறந்தால் அப்புறம் வாய்ச்சி போகும். சுழியெல்லாம் எங்கெங்க இருக்குது? எது சுழி? சுழியை பாரு சாமி, இங்கே ஒரு சுழி. எது அது சுழிங்கிறது? இந்த இதுதான். அதுதான் பாரு, அது அங்கே அதுதான் இந்த சுழி சுத்தங்கிறது இதுதான். அதுதான் முன்னால் இருந்தால் ஆகாதுங்கிறாங்க. ஏன் அது ஆகாதுங்கிறாங்க ஐயா? அது இன்னுமா அதை உடனே வெட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுழி சுத்தமான மாடுனா தரமாக வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சுருக்கீங்க நீங்கள் மாடு? நாங்கள் வச்சுருப்போம் ஒரு 10 ஈத்து வரைக்கும் வச்சுருக்கோம். 10 ஈத்துக்கு அப்புறம் விற்றுருவீங்க. அதுக்கப்புறம் புதுசாக மாடு வாங்கிடுவீங்க. உங்கள் கன்றையே உங்கள் மாடையே நீங்கள் வந்து அந்த மாதிரி கண்ணுக்குட்டி இருந்தால் அதையே பெருசு பண்ணி அதையே வச்சுக்கிறது. அந்த கண்ணுக்குட்டியே நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ செட்டெல்லாம் எப்படிங்க? எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க இந்த செட்டெல்லாம் போட்டு? செட்டு போட்டு 6 வருஷம் ஆச்சு. அது போட்டு இது போட்டு ஜாஸ்தி இருக்குது. 12 வருஷம் இருக்குது. 12 வருஷம் ஆயிடுச்சுங்களா? 12 வருஷமாக இந்த செட்டே நீங்கள் வச்சுருக்கிறீங்க. சரி, ஆரம்ப கட்டத்தில் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? படிக்கல சாமி. படிச்சிருந்தா மாடியாக மேய்ச்சிட்டு இருக்கேன். நான் ஏதாவது சொந்தத்துக்கு போயிருப்பேன். வேலை வெட்டிக்கு போயிருப்பேன். நான் ஏன்டா இங்கே இருக்கிறேங்கிறீங்களா? நான் ஏதோ பேட்டை சட்டி போட்டு நாங்களும் போயிருப்போம்ல. வேட்டி கட்டிட்டு இதுதான் தொழில். ஆனால் உங்கள் தொழில் தானங்க ஐயா நிரந்தரமான தொழில். ஆமாம், ஒருத்தருக்கும் பயம் இல்லை. இப்போ நல்லா இல்லை, படுத்துக்கலாம். இதுக்கு போனால் எப்படி இருந்தாலும் போய்த்தானே ஆகணும். ஆமாம் ஆமாம். வெயில் பார்க்க முடியாது, இது பார்க்க முடியாது, போய்த்தான் ஆகும். சரி, மழை காலத்துல எல்லாம் மாடுகளுக்கு வந்து 1 வாரம் மழைன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் மாடுகளுக்கு எப்படிங்க தீவனம் கொடுக்குறீங்க? அது மாட்டில் தோட்டத்தில் மக்கள் சோள நட்டுக்க வேண்டியதை கொண்டு வந்து போட்டுற வேண்டியது. அந்த மாதிரி போட்டு பராமரிக்க வேண்டியதான். நேற்று கூட என்கிட்ட ஒரு சார் வந்து ஒரு டவுட் ஒன்று கேட்டாருங்க. இப்போ மாடு வந்துங்க, நான் புதுசாக பண்ணையை ஆரம்பிக்கணும். ஸோ அந்த பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் எந்த மாதிரி வந்து கையாண்டா ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி மாடு வாங்கணும்னு கேட்டாருங்க. அதுக்கு நீங்கள் எதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன சாமி, அது ஜாதி மாடு இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இந்த ஜாதியெல்லாம் கரெக்டாக இருந்தாலும். இப்போ மாடுகளை வந்துங்க, ஒரு சில மாடுகளை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பராமரிச்சுக்கலாம். ஒரு சில மாடுகளை பராமரிக்கணும்னா அதுக்கு பக்குவமாக நம்ம இட வசதி. இப்போ நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாந்தரை தான். இங்கே வந்து நம்ம மேட்டு கீட்டு போடல, காரையெல்லாம் எதுவுமே போடல, கட்டாந்தரையில் படுக்க வச்சுட்டு இருக்கீங்க. இந்த கட்டாந்தரையில் படுக்கிறது தான் மாடுகளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் இருக்குங்க? போகிற குழம்பெல்லாம் தேஞ்சு போகும். இதில் கட்டினா ஒன்றும் ஆகாது. ஆனால் வாரத்துக்கு ஒருக்க கழுவி விடணும். இதில் காரை போட்டு கட்டினா அந்த அளவுக்கு கழுவ வேண்டியதில்லை. கட்டாந்தரையெல்லாம் இப்படியே கட்டி மேவா அப்படி போட்ட வேண்டியதை திண்டுக்க வேண்டியது. சாப் கட்டரை வச்சிருக்கீங்க, மெஷின் கட் பண்ணுறதுக்கு இதுவும் வச்சிருக்கீங்க. அதுலேயே அரைச்சி நீங்கள் கட் பண்ணி போட்டுருவீங்க இல்லைங்களா? கன்றுகள்லாம் எப்படிங்கய்யா? இப்போ நம்மக்கிட்ட 2 கன்று இருக்குது. இந்த 2 கன்றுக்குமே பெண் கன்றுங்களா இல்லை காளை கன்றுங்களா? காளை இருந்தால் விற்று போடுவோம், பெண்ணாக இருந்தால் பாரு அப்படி கட்டி வச்சுட்டு பெருசு போட்டுருவோம். ஓகே. இப்போ காளை கன்று போடுது. இந்த ஒரு 2-3 பசுகள் இருக்குது. 3 பசுகளில் ஒரு கன்று வந்து பெண் கன்று போடுது. இந்த 2 கன்றுமே காளை கன்று போடுது. இந்த காளை கன்று போட்டால் எவ்வளோ மாதங்கள் நீங்கள் வச்சுட்டு விற்கிறதுக்கு? விற்றுருவோம். 3 மாதம் கழிச்சு விற்பீங்க. அப்படி அந்த 3 மாதத்தில் விற்கும்போது நீங்கள் என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? நாங்கள் வளர்த்துற இது இருக்குது. நல்ல கறி இருந்தால் ஒரு 10-15 விற்கி.
இப்போ நம்ம மாதிரி கட்டிட்டு இருந்தால் என்ன ஒரு 7 ரூபா 8 ரூபா இப்படி தான் போகும். ரொம்ப குறைவான ரேட்டுக்கு தான் போகும். ஆமாம். இப்போ கொஞ்சம் நல்லா கறி இருக்கிற மாதிரி கன்றாரம் ஒழுக்கமாக பார்த்துட்டு இருந்தால் 10-13 ரூபாய்க்கு விற்கலாம். ஓகே. எங்கே வந்து யார் வந்து எந்த வியாபாரிகள் வந்து வாங்கிக்கிறாங்க? வியாபாரி யார் இந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்க இங்கே அதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ, அதான் காலக்கன்று இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் இருக்குது. வருமானம் அவ்வளவுதான் இருக்குது. அதாவது அப்போதைக்கு ஒரு 3 மாசத்துல நீங்க வித்துடலாம். இப்போ ஆடுகள் எப்படி விற்கிறோமோ அதே மாதிரி இதையும் வித்துடலாம். ஆனா பெண் கன்று போட்டுச்சுன்னா அதை நீங்க வளர்த்து பாலுக்காக நீங்க வச்சுக்கிங்க. அப்புறம் அதை காலி சேர்த்து ஊசி போட்டு காலை சேர்த்து அது மறுபடியும் கறக்கிறது. ஓ, அப்படி நீங்கள் பராமரிச்சுக்குவீங்க. இப்போ 70 ஆண்டுகளில் நீங்கள் இந்த ஒரு மாடு வளர்க்கும் தொழிலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த தொழில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும். சில மாடுகள் இழுத்து விடும், கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கீழெல்லாம் விழுந்துருக்கீங்க? வயசானத்தானே இழுத்தாலும் தாங்க முடியாது போகலாம். வயசு இருந்தால் இழுத்து பிடிச்சிக்கலாமல்ல. ஓ, இளமையாக இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறீங்க. இப்போல்லாம் கஷ்டம்தான். கஷ்டம்தான் பராமரிக்கிறது. இந்த வயசுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணி நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கீங்களா? அதுவே பெருமையாக இருக்குதுங்க. என்ன சாமி பண்ணுறது? அப்புறம் வயிற்றுக்காக எம்ஜிஆர் சொன்ன மாதிரி வயிற்றுக்காக மனுஷன் கைத்தில் ஆடணுமில்ல, அது மாதிரி நாங்கள் வெத்தலை பாக்கு வந்து நீங்கள் என்ன நேரமும் போட்டுகிட்டே தான் இருப்பீங்களா? இதே இப்போ போட்டுக்குவேன் சாமி, ஏதோ போட்டு வாயில் போட்டு அப்படியே. இல்லை, வயசானவங்க எல்லாருமே இந்த வெற்றலை பாக்குங்கிறது வந்து இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. அது எதுக்குங்க? அதை எப்படி போட்டு அது பழக்கம் ஆயிடுச்சு, அப்படியே தான் போட்டுட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு, இல்லைன்னா ஏதோ மறந்த மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. இந்த ஒரு வயசுலயே நீங்க இந்த மாதிரி உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது சாமி, உலகத்துக்கு வேணுமல்ல. நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தா உட்காந்துட்டீங்களா? நாங்க ஒரு அளவுக்கு தான் இருக்கிறோம், அதனால இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்போ மிஷினில் எப்படி நீங்களே கட் பண்ணிக்குவீங்களா? ஓ, ஒன்று கட் பண்ணி காட்டுறீங்களா? இல்லை சாமி, இப்போ கொஞ்சம் அது ரிப்பேராக இருக்குது. பாரு, கழட்டி வச்சிருக்கிற பாரு. ஓ, கழட்டி வச்சிட்டிங்களா? மிஷின் என்ன ரேட் வந்துச்சுங்க? 30 ரூபா. 30,000 ரூபா. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும் ஒரு மாட்டு பண்ணைன்னு அமைச்சா. இது களை வெட்டுற மிஷினு. இது வாழைக்காட்டு கிழக்காட்டுக்கெல்லாம் களை வெட்டுறது. பரியெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ இதுக்கு செட்டுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சுங்கய்யா டோட்டலாக? இதுலையா? இதுக்கு 75 ரூபா ஆச்சு. இதுக்கு கம்மி தான். நம்ம சரி கூலி அது ஏதோ ஒரு 10 ரூபாய் ஆயிருக்கு. இது வந்து ஓட்டு செட்டு, இது வந்து கூலிங் செட்டு. ஆமாம். ஓட்டு செட்டு நல்லா பெஸ்ட்டுங்களா, கூலிங் செட்டு பெஸ்ட்டுங்களா? இது ஓடு தான் நல்லதுங்க. அது ஓடும். இது நல்லா கூலிங்காக இருக்கும், வெயில் காலங்கள்லேயும் நல்லா காலத்துலேயும் நல்லா இருக்கும். ஓகே ஐயா, இப்போ நீங்கள் ஒரு 3 மாடு வச்சுருக்கிறீங்க. இந்த மாடு நீங்கள் வந்து ஒரு 10 ஈத்து வரைக்கும் வச்சுருப்பீங்கன்னு சொன்னீங்க. அந்த 10 ஈத்துக்கு அப்புறம் அந்த மாடை நீங்கள் விற்கிறதுனா என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? அப்போ கறி இருந்த அளவுக்கு விற்கல சாமி. கண் போட்டப்போ 50 ரூபாய்க்கு விற்கி, இது கண் போட்டாலும் ஒரு 50 ரூபாய்க்கு விற்கி. பாரு, அதெல்லாம் கம்மியாக தான் விற்கி. இல்லை, நான் கேட்குறது என்னன்னா, மாடு வந்து ஒரு 10 ஈத்து வரைக்கும் வச்சுருக்கீங்களே, 10 ஈத்து முடிஞ்சு 11ஆவது ஈத்துக்கும் போது நீங்கள் விற்றுருவேன்னு சொன்னீங்களே, அப்படி விற்கும்போது பெரிய மாடு என்ன ரேட்டுக்கு விற்பீங்கன்னு கேட்குறேன். பெரிய மாடுங்களா? இந்த மாடு இப்போ 10 ஈத்து போட்டுருச்சுங்கய்யா. இந்த 10 ஈத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாடு விற்கிறீங்கன்னா என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்க? அது என்ன ஒரு 20, 25, 30 இப்படி தான் போகும். ஏன் ரொம்ப கம்மியாக? அதாவது பால் ரொம்ப கம்மியாக கிடக்கிறதுனால அவ்வளோ கம்மியாக தான். உடம்பு கெட்டு போகுதுல்ல, உடம்பு தெம்பாக இருந்தது தானே, அதனால். சரிங்க, இப்போ இந்த செட்டுக்கு இந்த மாடு, இந்த சாப் கட்டுரு, இதெல்லாம் சேர்த்து, இந்த பரியெல்லாம் சேர்த்து ஒரு 3 மாடு வச்சு நீங்கள் இந்த ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக பார்க்குற என்னுடைய வியூவர்ஸும் நான் ஒரு 3 மாடு வச்சு இந்த மாதிரி செட் அமைச்சு இந்த மாதிரியெல்லாம் நான் அமைக்கணும்னா எவ்வளோ தொகை இதில் போட்டு நம்ம வந்து பண்ணால் இதில் இந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியும்? ஒரு 3 மாடுகளோடு ஆரம்பிக்கணும்னா 3 மாட்டுக்கு ஒரு எப்படி போட்டாலும் ஒரு 1.5 லட்சம் போட்டால் 3 மாடு வாங்கிடலாம். அப்புறம் ஷெட் போடுறதுக்கு ஒரு 3 ரூபா வேணும். 3 ரூபா கண்டிப்பாக 3 ரூபா வேணும். சரிங்க. அதுக்கப்புறம் அந்த சாப் கட்டுற அதுவும் சேர்த்தா அதெல்லாம் நம்ம பிரியந்தான். இதெல்லாம் இருந்து நம்ம பண்ணால் எவ்வளோ லட்சம் இருந்தால் இது ஆரம்பிக்கா? இப்போ நம்ம மாதிரி பால் இந்த 30 ரூபாய்க்கு ஊற்றினா கட்டுப்படியாகாது. கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றணும், இல்லைன்னா கொண்டு போய் ஊருக்குள்ளே ஊற்றணும். அப்படி ஊற்றினது கட்டுப்படி. சரி, இல்லை அது புரிஞ்சுதுங்கய்யா. இப்போ எவ்வளோ செலவு வந்து இதில் செஞ்சால் நம்ம இதில் ஆரம்பித்தா ஜெயிக்க முடியுங்க? அதாவது இந்த ஒரு செட், இந்த ஒரு மாட்டு பண்ணி ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ லட்சம் இருந்தால் நம்ம ஆரம்பிக்கலாங்க? இதில் ஒரு 1.5, அதில் ஒரு 1.5, 3, 4, 5 லட்சம் இருந்தால் ஆரம்பிச்சிடலாங்க. ஆனால் தீவனம்லாம் நம்ம சொந்த இடமா இருக்கணும். இது இருந்தால் நம்ம சொந்த இடமா இருக்கணும். இல்லை இந்த இடமெல்லாம் வாங்கணும் பண்ணால் இந்த இடத்துல செட்டு 3 ரூபாய்க்கு விற்கிது. இது எவ்வளோ சென்ட்டுங்க ஐயா? நம்மள எவ்வளோ சென்ட் இருக்குங்க? இதா இதில் இது போட்டது வந்து 3 சென்ட். ஓ, 3 சென்ட். இது ஒரு 3 சென்ட், அது ஒரு 3 சென்ட்டுங்களா எப்படிங்க? இல்லை டோட்டல் மொத்தமாக 3 சென்ட்டில் நீங்கள் வந்து செட்டு போட்டீங்க. ஓ
சரிங்க, உங்களோட மாட்டுப்பண்ணை சம்மந்தமாக உங்களுடைய 70 ஆண்டுகள் அனுபவத்தை எங்கள் சேனலுக்கு நீங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகள் அனுபவத்தை நம்மக்கிட்ட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த ஒரு வயதுலையும் உழைச்சிட்டே இருக்காருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மாட்டுப்பண்ணை சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. நான் மாட்டுப்பண்ணைதாரர்களை அணுகும் போது அந்த கேள்விக்கணைகளுக்கான விடையை பெற்று உங்ககிட்ட வழங்குறேன். சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பாருங்கள். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சரி.